இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க அந்த ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு வாட்டர் டேங்க் இருக்கும். அந்த டேங்க்ல இருக்க தண்ணி தான் அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லா வீட்டுக்குமே போகும். அந்த தண்ணியில தான் இங்க இருக்கவங்க எல்லாருமே இந்த ரைஸை கழுவுறது, சமைக்கிறது அப்படின்ட்டு எல்லா வேலையுமே பண்றாங்க. அப்படி அவங்க சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிடும்போது பார்த்தா சாப்பாட்டுல ஒரு மனுஷனோட நகம் கிடக்குது. ஆனா இவங்க அதை கவனிக்காம சாப்பிட்டுறாங்க. அடுத்த நாள் ஒரு பொண்ணு இதே தண்ணியில மாடியில துணி துவைச்சிட்டு இருப்பாங்க. இவங்க துவைச்சிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தா இந்த தண்ணியில ஏதோ ஒரு ஸ்மெல் வர மாதிரி அவங்களுக்கு தோணிட்டு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு பொண்ணு பார்த்தீங்கன்னா பிரஷ் பண்ணிட்டு வாய் கொப்பளிப்பா. அப்படி கொப்பளிக்கும் போது இவளோட வாய்க்குள்ள இருந்து கொத்தா ஒரு மனுஷனோட முடி வெளியே வருது. இந்த பொண்ணு இதெல்லாம் பார்த்துட்டு இந்த அபார்ட்மெண்ட்டோட மெயின்டெனன்ஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றா. ஆனா அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, நீ உங்க வீட்டோட டேப்பை கிளீன் பண்ணு, அது ஏன் எங்க கிட்ட சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்பவே திமிரா பதில் சொல்றா. அடுத்த நாள் இவ மறுபடியும் பிரஷ் பண்ணிட்டு வாய் கொப்பளிக்கிறா. அப்ப இவளுக்கு ஏதோ வாயில சிக்கிற மாதிரி இருக்குது. இவ என்ன அப்படின்ட்டு எடுத்து பார்த்தா ஒரு மனுஷனோட தோல் மாதிரி இருக்குது. இவ அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றது வேஸ்ட் அப்படின்ட்டு நம்மளே அந்த தொட்டிக்குள்ள என்ன கிடக்குது அப்படின்னு செக் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த தொட்டிக்கு வரா. இவ அங்க போய் பார்த்தவொடனே இவளுக்கு பயங்கர ஷாக்கிங். ஏன்னா ஒரு பொண்ணு இறந்து போயிட்டு அழுகுன நிலைமையில அவளோட உடம்பு அந்த டேங்குக்குள்ள கிடக்குது. இவ அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணை கொண்டவன் பார்த்தீங்கன்னா இவளையும் கொல்றதுக்காக அங்க இருக்க தண்ணிக்குள்ள தள்ளி விட்டு உள்ள அமுத்துறான். அப்போ ஏற்கனவே இறந்து கிடந்தால ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட ஆவி பார்த்தீங்கன்னா இவனை அந்த தொட்டிக்குள்ள இழுத்து அந்த தண்ணிக்குள்ளேயே முழுக்கி அவனை கொன்றுது. அந்த டைமை யூஸ் பண்ணி இவன் அங்க இருந்து தப்பிச்சு போலீஸுக்கு கால் பண்ணி போலீஸும் வந்துடுறாங்க.